இரணியல் அருகே கட்டிட தொழிலாளி அடித்துக் கொலை. கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே பாலவிளை பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயன், வயது 44, கட்டிட தொழிலாளி. அதே பகுதியில் உள்ள கண்டன்விளையைச் சேர்ந்தவர் ராஜாசிங், வயது 32. இவர் வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழில் செய்து வருகிறார். இவர்கள் இருவரும் நெருங்கிய நண்பர்கள். இந்நிலையில் இவர்கள் இருவருக்கும் இடையே கடந்த மாதம் 6ஆம் தேதி அந்த பகுதியில் உள்ள ஒரு ஆலயத்தில் வைத்து தகராறு ஏற்பட்டது. அப்போது அங்கு நின்றவர்கள் அவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் மறுநாள் ஜெயன் கடைக்கு சென்றபோது ராஜாசிங் அவரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். மேலும் ஜெயன் மீது ராஜாசிங் இரணியல் போலீசில் புகார் செய்தார். பின்னர் போலீசார் இருவரையும் அழைத்து சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் ஜெயன் கட்டிட வேலைக்காக கேரளாவுக்கு சென்றார். வேலைக்கு சென்ற ஜெயன் தற்பொழுது ஊருக்கு வந்துள்ளார். நேற்று ஜெயன் கண்டன்விளை மீன் மார்க்கெட் பகுதியில் நின்று கொண்டு இருந்தார். அப்போது அங்கு வந்த ராஜாசிங் ஜெயனிடம் மீண்டும் தகராறில் ஈடுபட்டார். அப்போது அவர்களுக்கு இடையே வாய் தகராறு ஏற்பட்டதுடன் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இதனால் ஆத்திரத்தில் வீட்டிற்கு சென்ற ராஜாசிங் கம்பியை எடுத்து வந்து ஜெயனை சரமாரியாக தாக்கினார். இதில் ஜெயனுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டிய நிலையில் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து ஜெயன் பரிதாபமாக இறந்தார். இதையடுத்து ராஜாசிங் அங்கிருந்து தப்பி சென்று விட்டார். பின்னர் இதுகுறித்து இரணியல் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று பிணமாக கிடந்த ஜெயனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து ஜெயனின் மனைவி ஜெமிலா இரணியல் போலீசில் புகார் செய்தார். அதன் பேரில் ராஜாசிங் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வந்தனர். இந்த நிலையில் இன்று காலை ராஜாசிங்கை போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவரை இரணியல் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கொலை செய்யப்பட்ட ஜெயனுக்கு ஜெமிலா என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ராஜாசிங் போலீசாரிடம் கூறுகையில், நானும் கொலை செய்யப்பட்ட ஜெயனும் நெருங்கிய நண்பர்கள். நாங்கள் அடிக்கடி ஒன்றாக மது அருந்துவது வழக்கம். கடந்த மாதம் மது அருந்திக் கொண்டிருந்த போது எனது தாயாரை பற்றி ஜெயன் அவதூறாக பேசினார். இதனால் எனக்கும் அவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இதனால் அவருடன் இருந்த நட்பை துண்டித்தேன். பின்னர் நேற்று ஜெயன் அவதூறாக பேசியதால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் அவரை கொன்றேன் என்றார்.